அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்குமே ப்ரெஷராக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா யூஎஸ் ஈரான் வார் தான். ஸோ மார்க்கெட் இன்னைக்கான நாளில் நிஃப்டி 50 31 பாயிண்ட் டவுனு, சென்செக்ஸ் 114 பாயிண்ட் டவுனு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து எலிவேட் ஆகிருக்கு. $111 பெர் பேரல் கிட்ட ட்ரேட் ஆகுது. அண்ட் ஆல்மோஸ்ட் ருப்பி இன்னொரு ரெக்கார்ட் லோ மீட் ஆயிடுச்சு 96.82. ஸோ 97 வந்து ஆல்மோஸ்ட் ரீச்சே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னொரு ₹3 100 தாராளமாக போய்விடும். ஸோ டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான டாப் நியூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து நான் ஈரானை மொத்தமாக போட்டு பொழக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்கேல் அசால்ட் ரெடி பண்ணுறதுக்கான மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. பட் யுஏஇ கண்ட்ரீஸ் எல்லாருமே சேர்ந்து ட்ரம்ப்பை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி வார சீக்கிரம் முடிவு கொண்டு வாங்க, இது வந்து யாருக்குமே பாசிட்டிவாக போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசன்னால ட்ரம்ப் வந்து நான் இப்போதைக்கு இதை ஹோல்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஆப்டிமிசமாக இருந்தால் கூட பெர்மனன்ட் ரிலீஃப் கிடையாது என்ற அடிப்படையில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் என்னைக்கான நாள்லையுமே இன்க்ரீஸ் ஆகி தான் செஞ்சிருக்கு. ஐடி ஸ்டாக்குக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஏன்னா ருப்பி வந்து ரொம்பவே டீப் ஆகிட்டு 97 கிட்ட போயிடுச்சு. பட் ஸ்டாக்ஸ், மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க. ருப்பி இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா குறிப்பாக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி, ஃபார்மாவில் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே ருப்பி லோ, அப்புறம் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ்னால பெட்டரான சான்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லைனு, இம்போர்ட்டர் கம்பெனி, எதெல்லாம் டாலர் கொடுத்து பொருள் வாங்குறாங்களோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு எல்லாமே இது ப்ரெஷர் தான் இருக்க போகுது. இன்ஃப்ளேஷன் ஃபியர் வந்து ஆர்பிஐ வந்து ரேட் கட்டை வந்து இப்போதைக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இதனால் பேங்கிங் ஸ்டாக்ஸு, என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. பிஎஸ்சி லான்ச்சஸ் அண்ட் ஐடி செக்டார் எஃப்என்டோ கான்டாக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ பேசிக்காக இதில் வந்து அவங்க ஒரு 14 கம்பெனிஸ் கிட்ட இன்க்ளூட் பண்ணி ஐடி செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு டெரிவேட்டிவ் ஆஃபர் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இதில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ இந்த மாதிரியான ஆல்மோஸ்ட் ஆல் த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் ப்ரிடாமினண்ட்டான சில மிட் கேப் ஸ்டாக்ஸுமே பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ப்ரிசைஸாக ஐடி செக்டாரோட டிஸ்கவர் எப்படி இருக்குன்னு ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குது. இது லான்ச் ஆகி வரும்போது நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓவரால் இதோட இண்டெக்ஸ் எப்படிங்கிறது நமக்கு இன்னும் கூட டீட்டெயிலாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு இது தெரியும். இன்ஃபோசிஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஆப்டிம் ஹெல்த் கேர் ஐடியை வந்து கம்ப்ளீட்டாக அக்யூர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இது யூஎஸ்ல உள்ள ஒரு ஹெல்த் கேரோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்பெனி. இது மூலமா யூஎஸ்ல ஒரு புது என்ட்ரியை வந்து ஹெல்த் கேர் செக்டார்ல இன்ஃபோசிஸ் வந்து அடியெடுத்து வச்சிருக்காங்க. பாசிட்டிவ் ஃபார் இன்ஃபோசிஸ். இது இந்த கம்பெனியோட இன்ஆர்கானிக் ரெவன்யூ க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2027 கைடன்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்த காரணத்தினால் இன்ஃபோசிஸ் இன்னைக்கான நாளில் மார்க்கெட்டில் ஏறி இருக்கு. ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே டிவிடெண்ட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் டிவிடெண்டா ₹25 பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஃபினான்ஷியல் இயர் 2026 மட்டும் ₹48 டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் கன்சிஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். டிசிஎஸோட ஃபைனல் டிவிடெண்ட் வந்து ஜூன்ல அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜூன் 12 வந்து டிவிடெண்ட் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. விப்ரோ பொறுத்த வரைக்கும் ₹11 பெர் ஷேர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. H2 ஃபினான்ஷியல் இயர் 2026 மார்க்கெட் இம்பாக்ட் பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே இப்போ இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்றாங்க. 2 ரீசன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ருப்பி லோ ஆகிறதும், இன்னொன்று எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு அட்ராக்டிவான பிரைஸுக்கு மூவ் ஆகுறதுமே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸோட ஐசைட் எல்லாமே ஐடி செக்மெண்ட்டோட ஸ்டாக்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். பிஏ இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து ஒரு ஆக்ரோ கெமிக்கல் கம்பெனி. ஸோ பிஏ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் Q4ஓட ரெவென்யூ வந்து விழுந்திருக்கு. 12% இயர் ஆன் இயர் வியூஸ் ஆயிருக்கு. இது வந்து ஷாக்காக தான் இருக்கு நிறைய பேருக்கு. குளோபலாக உள்ள அக்ரோ கெமிக்கல் எல்லாமே இப்போ இருக்கிற சைனீஸோட ப்ரைசிங் ப்ரெஷர்னால இந்த மாதிரியான டிக்ளைன் நோக்கி டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் இன்னைக்கான நாளில் மட்டும் 7% ஷார்ப்பாக விழுந்திருக்கு. வார்னிங் சிக்னல் ஃபார் என்டையர் இந்தியாவோட அக்ரோ கெமிக்கல் செக்டாருக்கு இது வந்து ஒரு வார்னிங் சைனாக தான் இருக்கு. மற்ற கம்பெனிஸுமே இந்த மாதிரியான சிமிலர் ப்ரெஷர்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
லைக் தனுக்கா, ரைலிஸ்ங்கிற மாதிரியான கம்பெனிஸு. ஸோ இந்த மாதிரியான மிட் ஸ்டாக் இல்லை ஸ்மால் ஸ்டாக் கம்பெனி கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி பார்த்தே பொறுமையாக கன்சிடர் பண்ணுங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. அது என்டையராகவே நெட் லாஸில் தான் இருக்குது. ப்ரிடாமினெண்ட்டாக இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் கிளைண்ட்டோட கட் இன் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ப்ரெஷர்னால அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் எல்லாமே கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்தா கூட மேஜர் ரெவன்யூ அவங்களுக்கு வர்றது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி இதுதான். இது மூலமாக வர்ற ரெவன்யூ எல்லாமே இப்போ டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போகுதுங்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாக் வந்து 5.5% இன்னைக்கான நாளில் விழுந்திருக்கு. சோனியோட மெர்ஜர் கொலாப்ஸுமே இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து ப்ரெஷரில் தான் வச்சுட்டு இருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் ஒவ்வொரு செக்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி அண்ட் டெக்னாலஜி, எஃப்எம்சிஜி மட்டும்தான் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் குறிப்பாக ஐடி வந்து 4% அப்பு. மீதி எல்லா ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் போட்டு அடி நடிச்சிருக்காங்க. ஃபார்மா வந்து ஆஸ் யூஷுவல் மிக்ஸ்டு, டிஃபென்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இன்னைக்கான நாளில் வேர்ஸ்டாக பிஹேவ் பண்ணது வந்து ஸ்டீல் ஸ்டாக் தான். 2.5% கிட்ட விழுந்திருக்கு. சிமெண்ட் நெக்ஸ்ட் பர்சன்ட்ல 1.7% விழுந்திருக்கு. அண்ட் கேபிட்டல் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.2%. பேங்கிங் ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ்யூ பேங்க்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1.5% கிட்ட விழுந்திருக்கு. டாப் மூவர்ஸ் ஆஃப் டேன்னு எடுத்து பார்த்தா இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டெக் மகேந்திரா, டிசிஎஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். எல்லா இந்த கம்பெனிஸுமே ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் இருக்குது. அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து புதுசாக ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் வந்து ஏஐ ஸ்ட்ராட்டஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெக் மகேந்திராவுமே நாங்கள் இப்போ வந்து குளோபலாக உள்ள இந்த ஆன்சைட்டி பாஸ் ஆனதுனால ரெக்கவரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்குது. எல்லா ஐடி கம்பெனிஸுமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் வேஸ் வந்து இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏஐ வந்ததுக்கப்புறம். என்ன கேட்டால் இது ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்ல இருக்கும்போது என்ட்ரு ஆகுறது நல்லது. 3-4 இயர்ஸ் அதை கண்டுக்காம விட்டிங்கன்னா க்ரோ ஆகிவிடும். எட்டர்னல் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் பிஸ்னஸ் மொமெண்டம் வந்து இப்போ தென்படுகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நிறைய அனலிஸ்ட் வந்து இது கொஞ்சம் ரெக்கவரி கொடுக்குங்கிற மாதிரியான பொசிஷன் எடுத்து வைக்கிறாங்க. 2.8% இன்னைக்கான நாளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எட்டர்னல் ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு. அவர் கூடிய விரைவில் அதை அனலைஸ் பண்ணி போடலாம். ஐ திங்க் நவ் இட்ஸ் த ரைட் டைம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் சிக்னல் தெரியுது. ஸோ நான் வீடியோ ஃபுல்லாக பண்ணி போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கமெண்ட்டை நான் அதில் பாஸ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கான நாளில் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொட்டக் மகேந்திரா பேங்க்கு ப்ரிடாமினெண்ட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கு, போர்டோட ப்ரைவேட் பேங்க் போர்டோட வீக்னஸ், ஆர்பிஐ ரேட் கட் அன்சர்டனிட்டி, எலிவேட்டட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான் ப்ரிடாமினெண்ட் ரீசனாக இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட்டு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கண்ணாப்பின்னு ஏறும்போது இந்த மாதிரியான க்ரூடை பேஸ் பண்ணி வர்ற ப்ராடக்ட்ஸ்க்கான ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஷேர்ஸ் வந்து விழுது. அண்ட் ஆல்சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் எல்லாமே கவர்மெண்ட் சைடில் ஸ்லோ ஆகுது. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயுமே இந்த ஸ்டாக் இன்னைக்கான நாளில் இறக்கியிருக்காங்க. டைட்டன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் 1.76 கம்பெனி 1.76% விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் வந்து ஜுவல்லரி செக்மெண்ட் வந்து டேம்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோல்டோட ப்ரைஸ் கண்ணாப்பின்னு ஏறிட்டு யாருமே 24 கேரட் 22 கேரட் கோல்டு பக்கம் போகிறதே இல்லை. பட் டைட்டன் வந்து ஒரு லாங் டேர்ம் பெட்டு. அவங்க ஒரு 18 கேரட் 9 கேரட்டுங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. இட் வில் சர்வைவ் இன் திஸ் ரேஸ். அது மட்டும் என்னால் கண்டிப்பாக அடிச்சு சொல்ல முடியும். பட் ஓவர் காஸ்ட்லி இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ரெகுலேட்டரி டிமாண்ட் வந்து யூரோப்பியன் ரீஜன்லையும் நெதர்லாண்டில் ஆப்ரேஷன்ஸை க்ளோஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து வந்து நோட்டீஸ்னால. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் டாடா ஸ்டீல் எப்படி ரெக்கவரி கொடுக்குறாங்கிறதுனால 2.6% விழுந்திருக்கு. பட் டாடா ஸ்டீலோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தேன். ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க இந்தியாவில் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்தியாவோட நிறைய டிமாண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இந்தியாவில் நெக்ஸ்ட்டு பிளான்ட் போடலாமா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜேர்னிக்குள்ளே இறங்கிட்டாங்க. ஸோ ஸ்டாக் விழுவில் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அட்ராக்டிவான ப்ரைஸ் வரும்போது கன்சிடர் பண்ணலாம். இப்போ டூ காஸ்ட்லி. ஸோ ஸ்டாக்ஸ் டு வாட்ச் பொறுத்த வரைக்கும் செக்டார் வைஸ் பார்த்துடலாம். ஐடி செக்டார் இன்ஃபோசிஸ் லார்ஜ் கேப் கம்பெனி, ஹெச்சிஎல் டெக்னாலஜி லார்ஜ் கேப் கம்பெனி. எந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல என்ட்ரு ஆனால் பெட்டராக இருக்குங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், ஸோ இது ஒரு மிட் கேப் கம்பெனி. பட் நீஷ் ஏஐ ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதனால் இந்த கம்பெனி மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் டூ காஸ்ட்லி இப்போதைக்கு உள்ளே போக வேண்டாம். பட் இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எஸ்டிஎஸ்சி பர்ஃபெக்டான ப்ரைஸிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. நீங்கள் தாராளமாக என்டர் ஆகி கன்சிடர் பண்ணுங்கள்.
பிபி வந்து வெறும் 2 தான் இருக்கு. இந்த பேங்க் வந்து நார்மலாகவே 3ங்கிற பிபியில் தான் ப்ரைஸ் டு புக் ட்ரேட் ஆகும். கன்சிக்யூட்டிவ் இப்போ அவங்க ரெக்கவரி ஃபேஸ் போயிட்டு இருக்காங்க. HDFC பேங்க் ஏன் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஃபெடரல் பேங்க்கு 185 to 205ங்கிற ப்ரைஸ்க்குள்ளே வரும்போது கன்சிடர் பண்ணுங்க. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் சன் ஃபார்மா 1680 to 1750 குட் ப்ரைஸிங்கு. கேப்லின் பாயிண்ட் லேபு இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெப் ஃப்ரீ, ROI கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ருப்பி வீக்கன் ஆகும்போது இதுக்கு பெட்டராகவே கொஞ்சம் நல்ல மார்ஜின் கிடைக்கும். ஏன்னா ப்ரிடாமினண்டான ப்ரெஷர்ஸ் வந்து லாட்டின் அமெரிக்கா ப்ரெசன்ஸில் இருக்குது. ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு, அதனால நான் உங்களோட தனிப்பட்ட கருத்திலே விட்டுருந்தேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் பிகாஜி ஃபுட்ஸ். ஸோ இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. அகெயின் பேன் இண்டியா டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஷன் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ரெவென்யூ வந்து பெட்டரான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபியூச்சரில் இருக்கு. ஸ்மாலர் கேப்பு பட் ஹை க்ரோத் வித் ரிகார்ட்ஸ் டு FMCG. இதுவுமே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். ஆட்டோ செக்டார் பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி 11,000ங்கிற ப்ரைஸ் வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. யூனோ மிண்டா. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி. EV காம்பனன்ட்ஸ் பார்ட்ஸ் வந்து செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நான் இதை என்டர் ஆகலாமாங்கிற ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஒரு மிட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். கமோடிட்டிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கோல்டு ப்ரைஸ் வந்து கண்ணாப்பின்னாடி ஏறிடுச்சு. சில்வருமே 2.83 lakh கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கோல்டு சில்வர் பக்கம் தலை வைத்து படுப்பதே எவ்வளோ கஷ்டம் என்பது தெரியவில்லை. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.